வணக்கம் அன்புறவுகளே! எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்? நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கணும். நானும் நல்லா இருக்கிறேன். என்னுடைய காணொளி பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ற அனைத்து அன்புறவுகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கு ஒரு சுவையான, சிம்பிளான அ முட்டைக்கோஸ் வரத்தான் செய்ய போறேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி. முட்டைக்கோஸ் சாப்பிடுறதும் மிகவும் நல்லது. ஒரு ஆரோக்கியமான மரக்கறி தான் இந்த முட்டைக்கோஸ். நான் கடாயில ஒரு சொட்டு எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒலிவ எண்ணெய். அதோட கடுகு, சீரகம், பச்சை மிளகாய், வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை. இத 3யும் சேர்த்து கொஞ்சம் லேசா வதங்கட்டும். இந்த வெங்காயம் மூடி விடுவோம். அதுக்கு பிறகு நான் சுத்தமா கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன். தண்ணி தண்ணி வடிச்செடுக்க வேணும். கீரையில தண்ணி இருந்தா ஒரு இந்த சொளசொளப்பு தன்மையா போயிரும். சுண்டல் மாதிரி வராது. வதக்கல் மாதிரி வந்துரும். அப்ப தண்ணி இல்லாம இருக்க வேணும் சுண்டலுக்கு. இப்ப நான் இந்த கோவாவ இதில சேர்த்துக்கொள்ளுவோம். சேர்த்துட்டு சொட்டு மஞ்சளும் சேர்த்து, உப்பும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு மூடி விடுவோம். இந்த முட்டைக்கோஸ் கொஞ்சம் வேகட்டும். நல்லா இருக்கும். முட்டைக்கோஸ் சாப்பிட்றது நல்ல. முட்டைக்கோஸில விதம் விதமான சாப்பாடுகள் செய்யலாம். வடை செய்யலாம், பக்கோடா செய்யலாம், பருப்பு சேர்த்து கூட்டு செய்யலாம். நல்ல சுவையா இருக்கும். இப்ப இந்த முட்டைக்கோஸ் கொஞ்சம் வெந்துட்டுது. வெந்த பிறகு நான் இதில் தேங்காய் பூ சேர்க்குறேன். தேங்காய் பூவில் மிளகுத்தூளும், மஞ்சத்தூளும் சேர்த்து நான் பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பிணைஞ்சி அதை இதோட கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுவேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 நிமிஷத்தால் இறக்கினோம்னு சொன்னால் சுவையான கோவா சுண்டல் செய்து முடிஞ்சு. சில பேர் முட்டைக்கோசுன்னு சொல்லுவாங்க. நாங்கள் அதிகமாக கோவான்னு தான் சொல்லுவோம். பாருங்கள், அழகான ஒரு சுண்டல் உண்டு செய்தாச்சு. இந்த சுண்டல் செய்முறை பிடிச்சிருந்தா நீங்களும் ஒரு தடவை செய்து சாப்பிட்டு பாருங்கள். நாங்கள் இப்படி தான் சுண்டல் செய்வோம். இப்படித்தான் தெரியும் செய்கிறதுக்கு. நீங்களும் இப்படித்தானா சுண்டல் செய்கிற நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சுண்டல் செய்து முடிஞ்சு. இப்போ நாங்கள் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கொள்ளுவோம். இன்றைக்கு மதியம் சாப்பாடு வெள்ளை சோறு, பீட்ரூட் கறி, கோவா சுண்டல், முட்டை அவியல். அதான் இன்றைக்கு எங்களுடைய மதிய சாப்பாடு. கோவா சுண்டலை பார்க்கவே ஒரு அழகாக இருக்குது. நல்ல சுவையாக இருக்கும். சிம்பிளாக 5 நிமிஷத்தில் செய்திடலாம். காணொளி பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க உறவுகளே. மீண்டும் இன்னொரு காணொளியோடு உங்கள் பானு. நன்றி உறவுகளே. இது எங்கள் மதிய சாப்பாடு.